அண்மை செய்தி. சென்னை மாநகர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் தற்போது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், இப்ப இந்த கனமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நிலைமை எப்போது சீராகும்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. சென்னையில திடீரென பயங்கரமாக சூறைக்காற்றுடன் இடி மின்னலுடன் மோசமான வானிலையும் பரவலாக மழை பெய்வதால் சென்னை விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தற்போது பாதிப்படைகின்றது. சேலம், கோவை, கொல்கத்தா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 10 விமானங்களும் சென்னையிலிருந்து தரையிறங்க முடியாமல் வானிலை வட்டமடித்து தத்தளித்து வருகிறது. அதே போல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தற்போது தாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதி இன்று மாலை 4 மணி முதல் திடீரென மேகம் காற்று ஒட்டுநரோடு கடுமையான சூறைக்காற்று வீசியது. அது மேல லேசான சாரலும் மழையும் பெய்ததால் தொடங்கியது. இதனால் பாத்தீங்கன்னா இந்த சூறைக்காற்று பலமாக வீசியதால் அந்த நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் விமானங்கள் சென்னையில் முடியாமல் தத்தளித்தது, வானத்திலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதனால் பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து 78 பயணிகளுடன் வந்து 4 மணிக்கு சென்னை இறங்க வேண்டிய இந்திய ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் கடுமையான சூறைக்காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தரையிறங்க முடியாமல் சென்னை புறநகர் பகுதியில் பெங்களூர், ஊடாஞ்சேரி ஆகிய பகுதிகளிலும் கடுமையாக தள்ளது. அந்த பகுதியில் வானத்திலே வட்டமிட்டிருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரிலிருந்து 168 பயணிகளுடன் சென்னை தரையிறங்க வந்த இந்திய ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் கடுமையான சூறைக்காற்றுடன் இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை தரையிறங்க முடியாமல் சென்னை மெரினா கடற்கரை, கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய பகுதி நீண்ட நேரமாக வட்டமடித்து கொண்டிருக்கிறது. இதே போல் பார்த்தீங்கன்னா கோவையிலிருந்து 138 பயணிகளுடன் சென்னைக்கு கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னையில் அதே போல் காற்றுடன் பலமாக வீசியதால் தரையிறங்க முடியாமல் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் வானிலை வட்டமடித்து பறந்து கொண்டிருக்கிறது. இதே போல் பார்த்தீங்கன்னா டாக்கா, காசிபாத், கொல்கத்தா, மும்பை, சீரடி, மதுரை உள்ளிட்ட விமானங்களும் சென்னையில் தரையிறங்க முடியாமல் தொடர்ந்து வானத்திலே வட்டமிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் ஹைதராபாத், பெங்களூர், விசாகப்பட்டினம், புனே, மும்பை, டெல்லி, ரஞ்சித், மைசூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் தற்போது தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திடீர் காற்றினால் இடிமின்னலுடன் பரவலாக மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 10 மேற்பட்ட விமானங்களும் தரையிறங்க பயணிகள் மிகவும் சிரமடைந்து வருகின்றன. சென்னையிலிருந்து வர வேண்டிய விமானங்களும் இறங்க முடியாமல் அதே போல் சென்னைக்கு சிறந்து புறப்பட விமானங்களும் தொடர்ந்து 20 விமானங்கள் சேவை பாதிப்படைந்துள்ளது. தற்போது விமான நிலையத்தில் கட்டுப்பாட்டு அறையில் அவர்கள் முறையான அறிவிப்பு வெளியிட்டால் மட்டுமே விமானங்கள் தற்போது தரையிறங்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. சில விமானங்கள் தற்போது திருப்பதிக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே போல் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்களும் ஆங்காங்கே வட்டமிடப்பட்டு வானிலை சீரான உடனே சென்னை விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரி தகவல் தெரிவித்தவுடன் சென்னை தரையிறங்கும் என சொல்லப்படுகிறது. அதே போல் இங்கிருந்து புறப்பட வேண்டிய 10க்கும் மேற்பட்ட விமானங்களும் இந்த சூறாவளி காற்றும் இந்த வேகம் காணப்பட்டும் குறைந்தவுடன் அந்த விமானங்கள் எப்பொழுது புறப்படும் என பின்னர் அறிவிக்கப்படும் என சென்னை விமான நிலையம் அதிகாரி தெரிவிக்கிறது. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். போதுமா? தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்மநாபன்.